கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் கற்று வருகிறோம். விசுவாசம் என்கிற தூணை பற்றி தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். அது தொடர்கிறது. மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த இடத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இது பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள், பரிசுத்த ஆவியை பெறுகிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறவன் தான் பரிசுத்த ஆவியை பெறான். அப்போ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் அவன் வாழ்க்கையில் இந்த 5 அடையாளத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம் மார்க்கு 16, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களால் நடந்த அடையாளங்கள், சீஷர்கள் போய் வசனத்தை பிரசங்கித்த போது இந்த அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் ஊழியத்தில் நடந்தன. அதில் முதல் விஷயம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசை துரத்துறது அப்படின்றது அது ஒரு விசுவாசத்தின் ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியே விசுவாசத்தின் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். விசுவாசிக்கிறவர்கள் தான் அதை பெறுகிறார்கள். அதனால் பிசாசை துரத்துறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். சிலருக்கு பாருங்கள், மற்ற எதுலேயும் விசுவாசம் இருக்காது, ஆனால் பிசாசு துரத்துறதுல விசுவாசம் இருக்கும். வேறு எதுலேயும் இருக்காது. மற்ற எல்லாத்தையும் நெகட்டிவாக பேசுவாங்க, மற்ற எதை பற்றி பேசுனாலும் நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் பிசாசு துரத்துறதுல அவங்களுக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். வேறு எதுலேயும் இந்த ஆளுக்கு விசுவாசம் இல்லை, பிசாசு துரத்துறதுல மட்டும் விசுவாசம் இருக்குது. அது எந்த பிசாசாக இருந்தால் கொண்டு வாங்க பார்த்துருவோன்ருவாங்க. மற்ற விஷயத்துலலாம் நெகட்டிவாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் உருப்படாது, அதெல்லாம் சரியாக வராது, அவெல்லாம் சரியில்லை, இப்படி நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்ற இந்த காரியத்தை எடுத்து அவெல்லாம் ரசிக்கப்படுறதுலாம் நடக்காது, அவெல்லாம் ரசிக்கப்பட மாட்டான், அவெல்லாம் திருந்த மாட்டான், இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் ஊழியம் பண்ணி அது இந்த ஊழியத்தெல்லாம் அதெல்லாம் ஈடுபடாது, இப்படி எல்லாம் நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் பிசாசு துரத்தணுன்னா அதில் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். அது எந்த பிசாசையும் பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு வாங்க. அதுதான் ஒரு விசுவாசத்தின் அடையாளம். அதே மாதிரி சர்ப்பங்களை, நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இப்போ நிறைய பேர் ஏன் அந்நிய பாஷை பேசுகிறதில்ல? அது உண்மையிலே அந்நிய பாஷை தானா? விசுவாசம் இல்லையே. ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல மனுஷன், எளிமையானவர், நேர்மையானவர், ஆனால் அவர் மற்றதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறாரு. தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறாரு, தெய்வீக சுகமளித்தலை விசுவாசிக்கிறாரு, வெளிப்பாடுகளை விசுவாசிக்கிறாரு, அற்புதங்களை விசுவாசிக்கிறாரு, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறார். அந்நிய பாஷையை மட்டும் விசுவாசிக்க மாட்டேங்கிறாரு. அந்நிய பாஷையை பற்றி அதுக்கு எதிராக எழுதுகிறாரு, பேசுகிறார். காரணம் என்ன? அவருக்கு விசுவாசம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இது ஒரு பாஷையே கிடையாது, சும்மா எதையோ ஒன்று பேசுகிறீங்க. அப்போ இது ஒரு பாஷை என்கிற விசுவாசம் இல்லை. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகிறான்னா இது ஒரு பாஷைன்னு அவன் விசுவாசிக்கிறான். அது அவனுக்கு புரியாட்டாலும் விசுவாசிக்கிறான். புரிஞ்சு நம்புறது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு தமிழ்
புரியும், இங்கிலீஷ் புரியும், ஹிந்தி புரியும். அதை பேசுகிறதுக்கு எனக்கு விசுவாசம் தேவையில்லை. அதான் எனக்கு புரியுமே, ஓரளவு தெரியும், 3ஐயும் ஏதோ சமாளிச்சிருவேன். ஆனால் தெரியாத ஒன்றை பேசுகிறது தான் விசுவாசம் வேணும். இது நான் பேசுகிறது ஒரு பாஷை தானானே முதல்ல சந்தேகம். அப்படின்னாலும் நானாக பேசுகிறேனான்னு ஒரு சந்தேகம். இல்லை யாரோ பேசுகிறத கேட்டு நான் பேசுகிறேனோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்லை பிசாசு தான் ஏதோ பாஷையை கொடுத்துட்டானான்னு சந்தேகம். இப்படி இந்த சந்தேகம்லாம் இருந்தால் பேச முடியாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கனாவில் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆண்டவர் சொல்லவே இல்லை பேதர்கிட்டையும் சீடர்கள்கிட்டையும், நீங்கள் போய் காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் போதிப்பார், அவர் நடத்துவார், இப்படி தான் சொன்னாரே தவிர நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்கன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. ஏசாயா 28 தீர்க்க தரிசனம் இருக்குது, அது வேற. ஆனால் ஆண்டவர் நேரடியாக சொல்லவே இல்லை. அவங்க பேசுனாங்க. பல நாட்டிலேருந்து வந்த பல பாஷையை தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் அப்போஸ்தலர் 9, அப்போஸ்தலர் 10 மற்றவங்களுக்கு புரிஞ்சதா எங்கேயுமே சொல்லப்படலை. அப்போஸ்தலர் 10 அங்கே 45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், யாருக்கும் அந்த பாஷை புரிந்ததா அங்கே எழுதப்படலை. ஆனாலும் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போஸ்தலர் 9 பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த இடத்துல அவன் அந்நிய பாஷை பேசினான்னு எழுதப்படலை. ஆனால் அவன் 1 கொரிந்தியர் 14 சொல்கிறான், நான் உங்களிலும் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன்றான். அவன் பேசி இருந்திருக்க வேண்டும் 9ஆம் அதிகாரத்தில். அதனால் 8ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷையை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. 19ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசினாங்க. எபேசில் 6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவங்களே கூட ஒரு சிலர் நிறைய பேர் பேசுகிறதில்ல. அதாவது எதுக்கியா அதை போட்டு எது பேசிக்கிட்டு, சிலர் ரொம்ப பேசுகிறாங்க அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்த விசுவாசம் இருந்தால் தான் பேச முடியும். மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் பெரிய ஊழியக்காரங்க தேவ மனிதர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப நிறைய அந்நிய பாஷை பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை விசுவாசிக்கிறாங்க, இல்லைன்னா பேச முடியாது. இல்லைன்னா சிலர் பேருக்கு ஏதோ நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கும் பரிசுத்த ஆவி இருக்குன்றதுக்காக ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. வாரத்தில் சபை கூடுதலுக்கு போகும்போது மற்றவங்க பேசும்போது இவங்களும் ஒரு 4 வார்த்தை நம்மளும் பேசலான்னா, அப்புறம் மற்றவங்க பேசும்போது நம்ம பேசலான்னா நமக்கு அந்நிய பாஷை இல்லைன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு 4 வார்த்தை பேசுகிறாங்க. அவ்வளோதான். அந்த விசுவாசம் இருந்தால் தான் பேச முடியும். அதனால தான் அதுக்கு பரியாச உதடு, அந்நிய உதடுலாம் பேர். அது ஏசாயா 28 1 கொரிந்தியர் 14 பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 14 கொரிந்தியர்கள் அந்நிய பாஷை பேசியதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க பேசினதெல்லாம் கொரிந்தியரோ எபேசியரோ கொர்நேலியு வீட்டாரோ அந்நிய பாஷை பேசிய போது மற்றவர்களுக்கு புரிந்ததுன்னு எங்கேயும் எழுதப்படலை. ஆனால் புரியாட்டாலும் அவங்க பேசுனாங்க. அது விசுவாசத்தினால பேசுறது. இது விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதற்கு வேறுபட்ட கருத்துக்கள், வியாக்கியானங்கள் உண்டு. நான் விசுவாசிக்கிற வியாக்கியானம், இந்த பாம்பு கடி, தேள் கடி போன்ற விஷ கடிகளை முறிக்கிற ஒரு வல்லமை. ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அதனால் அதை ஜெபித்து ஒரு பாம்பு கடியோ ஒரு தேள் கடியோ அல்லது விஷ பூச்சி அல்லது விஷ மிருகங்கள் கடித்து விஷம் ஏறிட்டு, நாய்கடி கூட விஷம் உள்ளது. எந்த மிருகம் கடித்தாலும் அது விஷம் உள்ளது. சில கொசுக்கள் கடித்தாலே அது பெரிய கொசுக்கடியே மரணம் வரையெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில விதமான கொசுக்கள். இப்போ அதெல்லாம் முறிக்கிறதுக்கு அந்த காலத்தில் மருந்து ஏறக்குறைய கிடையாது. இப்போ அதெல்லாம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது விசுவாசத்தினால தான்
அதை அவர்கள் செய்தார்கள். அதே போல் மோசே காலத்திலே அது நடந்திருக்கு. மோசே எல்லாரையும் பாம்பு கடிச்சது, ஒரு குறிப்பிட்ட மக்களை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து கடிச்சது. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கோலில் மாட்டி வைக்க சொன்னார். யாரையாவது சர்ப்பம் கடிச்சதுன்னா, கடிக்காதுன்னு சொல்லலை, கடித்தால் அதை நோக்கி பார்க்கணும், அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். அதனால் அதை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். யோவான் 3 இயேசுவை சொல்கிறார், வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அது இயேசுவனுடைய சிலுவைக்கு அது முன்னடையாளமாக இருக்கு. அதனால் நோக்கி பார்த்தாலே அவர்கள் அந்த பாம்பு கடியிலிருந்து சுகமானாங்க மக்கள். அதை நோக்கி பார்க்காதவங்க இறந்து போனாங்க. அதனால் அதை பார்க்கறதுல ஒன்றும், அந்த வெண்கல சர்ப்பத்தில் ஒன்றும் வல்லமெல்லாம் கிடையாது. பார்த்தவொன்னு அப்படி வல்லமை வந்து டப்புன்னு பாஞ்சி சுகமாகறதுலாம் விசுவாசம்தான். வெண்கல சர்ப்பத்தில் ஒன்றும் இல்லை. அவங்க கர்த்தர் சொன்னதை விசுவாசிச்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஏன்னா ஒரு தண்ணி குடிக்கிறோம், அது என்ன தண்ணின்னு யாருக்கு தெரியும்? ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறோம், அது வந்து ஒரு நல்ல பிராண்டாக கூட இருக்கலாம். அதை கூட பார்த்திங்கன்னா 99.9% தான் போட்டிருப்பான். 100% சுத்தமான தண்ணின்னு போட்டிருக்க மாட்டான் எந்த பாட்டிலையும். நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில், தண்ணி பாட்டில், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் தயாரிக்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த, தரக்கட்டுப்பாடு துறையில் வேலை பார்த்த ஒரு வேதியியல் நிபுணர்னு சொல்கிறதா, கெமிஸ்ட், அதாவது வேதியியல் படித்தவருங்க, பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அவர் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்தார். அவர் சொன்னார், அங்கே 50% தான் தண்ணி சுத்தமாக இருக்குது, ஆனால் நாங்கள் 90% சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நானே அப்படி கொடுக்குறேன், ஏன்னா நான் அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்குகிறேன். நான் 50% சுத்தமான தண்ணியை 90% சுத்தம்னு நானே சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அதனால் அந்த தண்ணி, எந்த தண்ணியை தான் நம்புறது? அதை கொதிக்க வச்சு கொடுத்தா தான். அவங்க கொதிக்க வச்சாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? லேசாக சுட வச்சு கூட கொடுத்துருக்கலாம். லேசாக சுட வச்சா கிருமி சாகாது, கொதிக்க வச்சா தான் கிருமி சாகும். எல்லாத்துலேயுமே இப்போ மாசு இருக்குது. அதனால் இந்த தேனை பரிசோதனை பண்ணாங்க. கடைகளில், மார்க்கெட்டில் விற்கிற தேனை பரிசோதனை பண்ணி ஒரே ஒரு கம்பெனியினுடைய தேன் தான் சுத்தமான தேன் என்று மார்க்கெட் பரிசோதனை அறிக்கை சொன்னது. மற்ற நிறைய பிரபலமான கம்பெனியினுடைய தேனெல்லாம் சுத்தமான தேன் கிடையாது. அது மாதிரி பல பிரபலமான குளிர்பானங்களிலே பூச்சி மருந்து கலந்துருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அது மாதிரி நிறையா இருக்குது. சாவுக்கு ஏதுவானதுன்னு சொல்ல முடியாது, வியாதிக்கு ஏதுவானதுன்னு சொல்லலாம். சில விஷயம் வேணால் சாவுக்கு ஏதுவானதாக இருக்கும். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாது சுந்தர் சிங்குக்கு விஷம் கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டாரே. மிரட்டி பார்த்தாங்க, கேட்கல. ஆசை கேட்டு பார்த்தாங்க, கேட்கல. இயேசுவை விட்டுரு, ஏன்னா அவங்க சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க. அவர் கேட்கல. அவருக்கும் அவருடைய உறவினர் 2 பேர் தான் இயேசுவை எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் விஷம் கொடுத்துட்டாங்க. அவர் செத்து போயிட்டார், உறவினர். சாது சுந்தர் சிங், கர்த்தர் இந்த அடையாளம் அவருக்கு இருந்துச்சு, அவர் உறவினருக்கு அந்த அடையாளம் இல்லை, அதனால் அவர் செத்து போயிட்டார். இவருக்கு இந்த அடையாளம் வேலை செஞ்சதுனால அவர் உயிர் படைச்சிட்டார். அவர் உறவினர் இறந்ததுனால தான் 2 பேருக்கும் சேர்த்து தான் ஒரே நேரத்தில் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு உணவு கொடுத்தாங்க. உறவினர் இறந்ததுனால தான் 2 பேருக்குமே விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிழைத்து கொண்டோம், கர்த்தர் காத்து கொண்டார் என்று அவர் கண்டுபிடித்து அவர் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டார், குடும்பத்தை விட்டே வந்துட்டார். அதுக்கப்புறம் சாது சுந்தர் சிங் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினார். அதனால் அது எந்த உணவு அல்லது எந்த தண்ணீர் பானம், அது சுத்தம் இல்லாதது, கிருமி உள்ளது, விஷம் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி விஷம் இருந்தாலும் சரி,
இந்த அடையாளம் இருந்தால் அது ஒன்றும் செய்யாது. அதே போல் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். தொட்டு ஜெபம் பண்ணால் தான் சுகமாகும், தொடாமல் ஜெபம் பண்ணால் சுகமாகாது. இது அடையாளம், வரம் கிடையாது. வரம் அப்படின்றது தொடாட்டாலே சுகமாகும், ஒரு வார்த்தை பேசினாலே சுகமாகும். உருமால்களை கொண்டு போய் மேலே போட்டாலே சுகமாகும். இது தொட்டால் தான் சுகமாகும். கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகமாவார்கள். அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். நான் கை வச்சு அவன் சுகமாகலன்னா என்ன பண்ணேன், கேலி பண்ணுவாங்களே, பண்ணிட்டு போட்டோம். நான் எப்போவுமே சொல்வேன், டாக்டர் லட்சமாக ஃபீஸ் வாங்கி சிகிச்சை கொடுக்குறாரு, அப்படியும் சில நோயாளிகள் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அதுக்காக டாக்டர் தொழிலையாக விட்டுட்டாரு, ஆஸ்பத்திரியை மூடிட்டாரா என்ன? ஒன்றும் இல்லை. நம்ம காசே எந்த காசு வாங்காமல், ஒரு பைசா வாங்காமல் இலவசமாக ஜெபம் பண்ணுறோம் வியாதியஸ்தர்களுக்கு. சுகமாகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ என்ன ஆகிடப்போகுது? நம்மளை யாரும் என்ன கேட்பா? கேஸாக போட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம ஜெபம் தான் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்ல, ஊசி போட போகிறதில்ல, மருந்து கொடுக்க போகிறதில்ல. ஜெபம் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால் எந்த சட்ட பிரச்சனையும் வராது, எந்த சமூக பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இந்த விசுவாசம் இருந்ததுன்னா, இந்த 5 அடையாளங்கள் அதுக்கு உரிய விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் 100க்கு 100 சுகம் ஆகும்னு சொல்ல முடியாது. இயேசுவாலேயே நாசரத்தில் வளர்ந்த ஊரில் சில அற்புதங்களை பலரை சுகமாக்க முடியல, சிலரை தான் சுகமாக்கினார். ஏன்னா அவங்க அவிசுவாசம். அதனால் விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த அடையாளம் நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்திருந்தால் வரங்கள் மாறாதவை. ஒருவரை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். தன்னுடைய நண்பரை பற்றி சொன்னார். அவர் வாலிபனாக இருந்தபோது அவர் ஜெபம் பண்ணால் ஜனங்க சுகமாவாங்க, நடக்க முடியாதவங்க நடந்தாங்க. நான் அதை என் கண்ணால் பார்த்தேன். சில அவர் ஜெபித்து நடந்த அற்புதங்களை பற்றிலாம் சொன்னார். ஆனால் இப்போ அது அவருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னார், அவருடைய ஊழியத்தில் இல்லை அப்படின்னார். வரங்கள் மாறாதவை. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு வேளை போயிருக்கோம்னா காரணம் என்ன? விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஜெபம் பண்ணலை. ஜெபம் பண்ணால் தானே கைகளை வைப்பார்கள், கையை வச்சா தானே சுகமாகும். பழைய விசுவாசம் எனக்கு இல்லை, பழைய மாதிரி நான் ஜெபிக்கலை, பழைய மாதிரி எனக்கு ஒரு உற்சாகம் இல்லை, சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் ஜெபம் பண்ண மாட்டாங்க, மேலே கையை வைக்க மாட்டாங்க. அதனால் இது ஒரு அடையாளம், அதுக்கு விசுவாசம் வேணும். இது விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளங்கள். அதே மாதிரி விசுவாசத்திலேயே குறைஞ்சபட்சம் 3 விதமான விசுவாசம் இருக்குது. ஒன்று பொதுவான விசுவாசம். அது தீத்து 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். தீத்து 1:1 தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. பொதுவான விசுவாசம். பொதுவான விசுவாசம்னா என்னன்னு கேட்டால், தேவன் ஒருவர் உண்டு, விளக்கம் கொடுத்தால இலக்கணம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை. அதே போல் இயேசு தேவனுடைய குமாரன், சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், திரும்பவும் வருவார். இதெல்லாம் அடிப்படையான பொதுவான விசுவாசம். ஜெபத்தை கேட்பார். இதெல்லாம் பொதுவான விசுவாசம், அடிப்படை விசுவாசம், அல்லது அஸ்திபார உபதேசன்ற மாதிரி அஸ்திபார விசுவாசம். குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ஃபெய்த்னு இருக்குது. ஜென்ரல் ஃபெய்த் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபெய்த். பொதுவான விசுவாசம் சிலருக்கு இது மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த விசுவாசமும் இருக்காது. அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார், விசுவாசியாதவர்களை நியாயம் தீர்ப்பார், திரும்பவும் வருவார். இந்த விசுவாசம் மட்டும்தான் சிலருக்கு இருக்கும். இது இருந்தால் கூட போதும், இது இருந்தால் கூட போதும், மற்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. மற்ற இருந்தால் நல்லது. இன்னொரு விசுவாசம் அப்போஸ்தலர் 14:9 படிக்கிறோம். ஃபெய்த் டு பி ஹீல்டு, குணமாக்கப்படுவதற்கான விசுவாசம். அது தமிழில் அதை
ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் சரியாக இருக்குது, ஃபெய்த் டு பி ஹீல்டு. அப்படி தான் கிரேக்க மொழியிலையும் இருக்குது. 14:9 பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு 10 நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறான். பிறந்ததுலேருந்து நடக்க முடியாதவன் ஒருத்தன் அதை ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருந்தான். அவனை இவன் பார்த்தப்போ அவனுக்குள்ள சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் இருக்கிறதை உணர்ந்தான். உடனே இயேசுவின் நாமத்தில் எழுந்த நடன்னு தூக்கி விட்டு அவன் நடந்துட்டான். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ஆனால் இங்கிலீஷ்லேயும் கிரேக்க மூல மொழியிலும் என்ன போட்டிருக்குன்னா, ஃபெய்த் டு பி ஹீல்டு, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம். சுகமாக்குவதற்கான விசுவாசத்தை பற்றி அடையாளங்கள் 5 அடையாளங்களில் மார்க் 16 படித்தோம். அது வியாதி உள்ளவங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கான விசுவாசம். ஆனால் இது அப்படி இல்லை, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம். அது சுகமாக்குவதற்கான விசுவாசம், இது சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம். அதனால் இந்த விசுவாசம் சிலருக்கு இருக்குது, சிலருக்கு இல்லை. அதனால தான் சிலருக்கு சுகமாகுது, சிலருக்கு சுகமாகிறது இல்லை. எல்லாருக்கும் ஏன் சுகமாகிறது இல்லை கேட்குறாங்க. ஏசு சுகமாக்குவார்னா ஆஸ்பத்திரியில் போய் எல்லாரையும் சுகமாக்கிற வேண்டியதானே? விமர்சகர்கள் கேட்குறாங்க. சுவிசேஷ எதிரிகள் அல்லது கிரிட்டிக்ஸ் சிலர் பாருங்கள், எதைனாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு வேறு வேலையே கிடையாது. வசனத்தையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, தேவனுடைய வல்லமையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் என்னத்தையாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்தவங்களே சொல்கிறாங்க, அது என்ன இயேசு சுகமாக்குவார்னா அப்புறம் எதுக்கியா டாக்டர், எதுக்கியா மருந்து, எதுக்கியா ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. விசுவாசம் இருந்தால் தான் இயேசு சுகமாக்குவார். ஒன்று ஜெபம் பண்ணுறவனுக்கு விசுவாசம் இருக்கணும், அல்லது வியாதி உள்ளவனுக்கு விசுவாசமாக இருக்கணும். ஏதோ ஒரு அல்லது 2 பேருக்கும் இருக்கணும். யாரோ ஒருவருடைய விசுவாசம் அங்கே இருந்தால் தான் ஆண்டவர் சுகமாக்குவார். அப்படி விசுவாசம் இல்லை, சுகமாகலை, அவங்க சாகணுமா? அவங்களுக்கு மருந்து தேவை, டாக்டர் தேவை, ஆஸ்பத்திரி தேவை. ரோமர் 12:3 இருக்கிற விசுவாசம் வரங்களை இயக்குவதற்கான விசுவாசம். நாம் மார்க் 16 சொன்னது அடையாளங்கள். இங்கே ரோமர் 12 இருப்பது வரங்கள். 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். 6 படிக்கிறேன். நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே. அதனால் தேவன் பகிர்ந்த விசுவாசம் இது வரங்களுக்கு உரிய விசுவாசம். இது ஆண்டவர் சரி இந்த வரத்துக்கு இவ்வளோ விசுவாசம் தேவை, அந்த விசுவாசத்தை கொடுக்குறார். ஒரு அற்புதத்தை செய்வதற்கு நிறைய விசுவாசம் தேவை. ஆனால் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு குறைவான விசுவாசம் இருந்தால் போதும். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கு குறைவான விசுவாசம் கொடுக்குறார். அற்புதம் செய்கிறவனுக்கு நிறைய விசுவாசம் தேவை, நிறைய விசுவாசம் கொடுக்குறார். இது பொதுவான விசுவாசம் அல்ல. பொதுவான விசுவாசம் வசனத்தை கேட்பதினால் வருகிறது, சுவிசேஷத்தை கேட்பதினால் வருகிறது. அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்தினாலே வரும். அது வேறு காரியம். இது தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. தேவனே கொடுக்குறார் இந்த விசுவாசத்தை. சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசமும் வசனத்தை கேட்கறதுனால தான் வருது. அப்போஸ்தலர் நம்ம அதில் படித்தோம் 14ஆம் அதிகாரத்தில். பவுல் பேசுகிறத கேட்டு கொண்டிருந்த போது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் அவனுக்குள்ளே வந்துச்சு. இது அப்படி கிடையாது. எந்த வசனத்தையும் கேட்கணும்னு கட்டாயம் இல்லை. இதுக்கும் வசனத்தை கேட்கறதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. இதில் 7 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம், ஊழியம் செய்தல், ரோமர் 12:6, 7, 8 புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், முதலாளி அதாவது தலைமை பண்பு, இரக்கம் செய்கிற ஊழியம். 7 விதமான வரங்கள், கிருபையின் வரங்கள் என்றதுக்கு பேர், அல்லது விசுவாசிகளின் வரங்கள், விசுவாசிகளின் ஊழிய வரங்கள் என்றும் சொல்லலாம். இப்போ இவைகளை செயற்படுத்துவதற்கு தேவையான விசுவாசம், கொடுப்பதற்கு நிறைய விசுவாசம் வேணும்.
பகிர்ந்து கொடுக்கிறவன். பகிர்ந்து கொடுக்கிறவன்னா ஆசிகளால் ஊழியம் செய்கிறவன். எப்படி மக்கேதோனியா சபையார் 2 கொரிந்தியர் 8:9 கொடுத்தாங்க. தரித்திரத்தில் உபத்திரவத்தில் சந்தோஷமாய் பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். தரித்திரத்தில் உபத்திரவத்தில் இருக்கும்போது பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள், சந்தோஷமாய் கொடுத்தார்கள். அது பகிர்ந்து கொடுக்குற வரம். எருசலேமில் 2 முறை அப்படி ஒரு எழுப்புதல் வந்தது. தங்களுக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் விற்று, 2 வீடு இருந்தால் 1 வீடை விற்றாங்க, 2 வயல் இருந்தால் 1 வயலை விற்று கொண்டு வந்து காசை அவர்களாகவே கொண்டு ஊழியக்காரன்ட்ட கொடுத்தாங்க. மற்ற ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டார்கள். இது அவர்களாக செய்தது. கொடுப்பதற்கு, அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு அதிக விசுவாசம் வேணும். ஊழியம் செய்வதற்கு, ஊழியம்னா இந்த இடத்துல உதவி ஊழியம், ரொம்ப விசுவாசம் தேவையில்லை. ஒரு இசை வாசிப்பது, ஒரு பாட்டு பாடுவது, ஒரு நிர்வாகத்தில் உதவி செய்கிறது, ஒரு ஊழிய ஒழுங்குகளில் உதவி செய்கிறது, அது உதவி ஊழியம். அதுக்கு குறைஞ்ச விசுவாசம் இருந்தால் போதும். அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு அதிக விசுவாசம் தேவை இல்லையா? புத்தி சொல்வது என்று தைரியப்படுத்துவது, அதுக்கு அதிக விசுவாசம் தேவை. ஒருத்தன் பயந்து போயிருக்கிறான், அவனுக்கு தைரியம் சொல்லணும். நமக்குள்ளேயும் பயம் இருக்கும். அவன் பயப்படுறதை பார்த்து இன்னும் நமக்கு பயம் வந்துடும். ஆனால் அதையும் மீறி விசுவாசத்தோடு அவனுக்கு தைரியம் சொல்லணும். அதுக்கு அதிக விசுவாசம் தேவை. போதிக்கிறதுக்கு ரொம்ப விசுவாசம் தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும். சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு, வாலிபருக்கு போதிப்பதற்கு, பெண்களுக்கு போதிப்பதற்கு, அது கொஞ்சம் புதிய விசுவாசிகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும். எவ்வளோ விசுவாசம் தேவையோ வரங்களை இயக்குவதற்கான விசுவாசம். ஆகவே இந்த வகை வகையான விசுவாசங்கள், விதவிதமான விசுவாசங்கள், பொதுவான விசுவாசம், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம், அது மாதிரி வரங்களை இயக்குவதற்கான விசுவாசம். மார்க் 11:23 சொல்லப்பட்டிருக்கிற மலைகளை பெயர்க்கிற விசுவாசம். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை சாதித்தார்கள். மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் அது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் உண்டு. அதில் நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். விசுவாச வீரர்களின் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், 34 அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இது மலைகளை பெயர்க்கிற விசுவாசம். இது ஒரு விசுவாசம். ஆகவே ஆனால் பொதுவான விசுவாசம் இருந்தால் போதும். மற்ற விசுவாசங்கள் நமக்கு இருப்பது நல்லது. அதை நாமும் வளருவதற்கு, மற்றவர்களையும் வளர செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை குறித்து வாசித்தோம். அந்த 5 விதமான அடையாளங்களும் எங்கள் வாழ்வில் காணப்படுவதற்கு எங்களுக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தால் தான் அந்நிய பாஷை பேச முடியும். விசுவாசம் இருந்தால் தான் பிசாசை துரத்த முடியும். விசுவாசம் இருந்தால் தான் வியாதிக்கு ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே, நான் 5 அடையாளத்தில் ஒரு அடையாளமாவது எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்று, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்று சுற்றி இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிடணும். அதே போல் விதவிதமான விசுவாசங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு உண்டான பொதுவான விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், பைபிளை நம்புகிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், உம்முடைய வல்லமையை நம்புகிறோம். இது பொதுவான விசுவாசம். ஆண்டவரே, அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் சுகத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசம், அது சிலருக்கு இருக்குது, அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. சிலருக்கு இல்லை, அதனால் அவங்க இயற்கையான சுகத்தை தான் பெறுறாங்க, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறதில்ல. நாங்கள் இந்த விசுவாசத்தையும் உமக்கு சித்தமானால் பெற்றுக்கொள்ள, அதன் மூலம் தெய்வீக சுகத்தை, அற்புத சுகத்தை பெற உதவி செய்யும். டாக்டர்களால் முடியாத இவ்வளோ விஷயம் இருக்குது, அதுலேயும் நாங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அதே போல் நாங்கள் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு வரமாவது நீங்கள் தந்திருக்கீங்க. 9 வரத்தில் 1 கொரிந்தியர் 12 இருக்கிற ஆவிக்குரிய வரத்தில் 9 வரத்தில் ஒரு வரமாவது நிச்சயம் எங்களுக்கு இருக்கும். ரோமர் 12 இருக்கிற 7 வரத்தில் கிருபையின் வரங்களில் ஒரு வரமாவது நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்.
அந்த வரங்களை இயக்குவதற்கு வரங்கள் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்தணும். அதுக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தால் அது பெரிய சாதனைகளை செய்யலாம். எபிரேயர் 11 இருக்கிற பட்டியலில் செஞ்ச மாதிரி சிங்கத்தின் வாயை கட்டினார்கள், அக்கினியினுடைய உஷ்ணத்தை அணைத்து போட்டார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரே, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களையும் எழுப்புவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.